Chapter 2 Accounts Info Groups. அக்கவுண்டிங்கின் முக்கியமான வேலைகளில் ஒன்று டிரான்சாக்ஷன்ஸ்களை பிரிப்பது. டிரான்சாக்ஷன்ஸ் லெட்ஜர்ஸ்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. மேலும் லெட்ஜர்கள் அர்த்தமுள்ள ரிப்போர்ட்ஸ்களை பெற குரூப்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. கோடிங் இல்லாத அக்கவுண்டிங்கை செயல்படுத்த டாலி சில ஸ்டாண்டர்ட் கன்வென்ஷன்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. டாலியின் அக்கவுண்ட் லெட்ஜர்ஸ் மற்றும் குரூப்களை வகைப்படுத்தும் ஆற்றல் அது பல்வேறு திறமையான வழிகளில் எந்தவித எல்லையும் இல்லாமல் டெப்த் ஆஃப் நெஸ்டிங், நம்பர் ஆஃப் குரூப்ஸ், சப் குரூப்ஸ் மற்றும் லெட்ஜர் அக்கவுண்ட்களை அடைய உதவுகிறது. இன்றைய அக்கவுண்டிங் முறையில் ஃபினான்ஷியல் என்ட்ரீஸ்களும் லெட்ஜர்ஸ் மற்றும் அக்கவுண்ட் ஹெட்ஸ் மூலமாக நடைபெறுகின்றன. டாலி சிங்கிள் லெட்ஜர் என்ற கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது. ஆதலால் குரூப் மற்றும் கிளாசிஃபைட் லெட்ஜர் தகவல்களை அதனுடைய செயல்பாடுகளை கொண்டு பிரிப்பது என பரிந்துரைக்கப்படுகிறது. குரூப்ஸ் நமக்கு அக்கவுண்ட் ஹெட்ஸை அதனுடைய தன்மையை கொண்டு பிரிக்கவும் கண்டறியவும் உதவுகிறது. குரூப்பிங் அக்கவுண்டை அசெட்ஸ், லைபிலிட்டிஸ், இன்கம்ஸ் மற்றும் எக்ஸ்பென்சஸ் என்று பிரிக்கலாம். டாலி அக்கவுண்டிங் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு சில ரிசர்வ் குரூப்ஸ்களை தருகிறது. இது நாம் புதிய குரூப்களை உருவாக்குவதை தவிர்க்கிறது. குரூப்களை இரண்டாக பிரிக்கலாம். அவை பிரைமரி மற்றும் சப் குரூப்ஸ். டாலியில் ஏற்கனவே வரையறுக்கப்பட்டவை என்று 28 குரூப்கள் உள்ளன. அதில் 15 பிரைமரி குரூப் மற்றும் 13 சப் குரூப்கள் உள்ளன. 15 ப்ரீடிஃபைன்ட் குரூப்பில் 9 குரூப் பேலன்ஸ் ஷீட்டில் தோன்றும். இந்த 9 ப்ரீடிஃபைன்ட் குரூப்கள் கேபிட்டல் வகையை சேர்ந்தவை. Creating groups. Create under single group ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். சிங்கிள் குரூப் என்பது நம்மை குரூப் அல்லது சப் குரூப்பில் வேலை பார்க்க அனுமதிக்கும். இப்போது குரூப் கிரியேஷன் திரை காணலாம். இப்போது நாம் ஒரு குரூப்பை உருவாக்கலாம். நேம் பாக்ஸில் சஞ்சய்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் என்று டைப் செய்து என்டர் கீயை அழுத்தவும். தேவையென்றால் அலைஸ் நேமை வழங்கவும். அலைஸ் நேமை ஒன்றுக்கு மேலாக கொடுக்கலாம். அண்டர் முன் வரையறுக்கப்பட்ட குரூப்களின் பட்டியல் இங்கு தோன்றும். கேபிட்டல் அக்கவுண்டை தேர்வு செய்ய சி கீயை அழுத்தி பின்னர் டவுன் ஆரோ கீயை அழுத்தவும். புதிதான பேரண்ட் குரூப்பை உருவாக்க ஆல்ட் மற்றும் சி கீயை சேர்த்து உபயோகப்படுத்தலாம். இந்த ஷார்ட்கட் கீயை கொண்டுதான் லெட்ஜர் அல்லது குரூப்பை அதன் உருவாக்கத்தின் போதோ அல்லது வவுச்சர் என்ட்ரியின் உருவாக்கத்தின் போதோ பயன்படுத்த முடியும். எஸ்கேப் கீயை அழுத்தவும். குரூப் பிஹேவ்ஸ் லைக் அ சப் லெட்ஜர்ஸ். டாலியில் கண்ட்ரோல் லெட்ஜர் மற்றும் சப் லெட்ஜர் என்று ஒரு கொள்கை கிடையாது. பொதுவாக சன்ட்ரி டெட்டார்ஸ் மற்றும் கிரெடிட்டார்ஸ், அட்வான்ஸ், லோன், எம்ப்ளாயி அக்கவுண்ட்ஸ் போன்றவை பல்வேறு லெட்ஜர்களை கொண்டது. பல்வேறு நிறுவனங்கள் நீளமான பார்ட்டீஸ்களை கொண்ட பட்டியலை ஃபைனல் அக்கவுண்ட்ஸில் விரும்புவதில்லை. இந்த ஆப்ஷனில் எஸ் என்று தேர்வு செய்திருந்தால் குரூப்பின் கண்ட்ரோல் டோட்டல் மட்டுமே ரிப்போர்ட்டில் காணப்படும். கீழுள்ள லெட்ஜர்களை காண முடியாது. நெட் டெபிட் ஆர் கிரெடிட் பேலன்சஸ் ஃபார் ரிப்போர்ட்டிங். இந்த ஆப்ஷனை எஸ் என்று தேர்வு செய்தால் ரிப்போர்ட்கள் டெபிட் மற்றும் கிரெடிட் பேலன்ஸ்களை தனித்தனி காலம்களாக காண்பிக்காமல் ஒரு குரூப்பில் நெட் பேலன்ஸை மட்டுமே காண்பிக்கும். பொதுவாக குரூப்ஸை 2 மோடாக பிரிக்கலாம். அவை நார்மல் மற்றும் அட்வான்ஸ்ட். இதனை உருவாக்கும் முன்னரே கான்ஃபிகர் செய்வது சிறந்தது. நாம் அட்வான்ஸ்ட் மோடை எனேபிள் மற்றும் டிசேபிள் செய்யும் சுதந்திரம் நமக்கு உள்ளது. இப்போது அட்வான்ஸ்ட் மோட் எனேபிள் செய்யப்பட்டுள்ளது. இதனை டிசேபிள் செய்ய F12 பட்டனை அழுத்தவும். அக்கவுண்ட் மாஸ்டரின் கீழ் Allow Advanced Entries in Masters ஆப்ஷனில் No என்று டைப் செய்யவும். இப்போது நேம், அலைஸ் மற்றும் அண்டரை மட்டும் நாம் காணலாம். கான்ஃபிகரேஷனில் ஏற்படும் மாற்றங்கள் எல்லா நிறுவனத்தையும் பாதிக்கும். அப்படி இருக்கையில் ஃபீச்சர்ஸ் என்பது தற்போது உள்ள நிறுவனத்தை மட்டுமே பாதிக்கும். திரையில் உள்ள மற்ற பட்டன்கள் யாதெனில் லெட்ஜர்ஸ், காஸ்ட் கேட்டகரி, காஸ்ட் சென்டர், பட்ஜெட் மற்றும் வவுச்சர் டைப்ஸ். இவற்றை அழுத்துவதன் மூலம் லெட்ஜர்,
வவுச்சர் டைப் மற்றும் பலவற்றை உருவாக்கலாம். குறிப்பு: பட்டன் பாரில் உள்ள கீயில் ஒரு கோடிட்டு இருந்தால் அவற்றை ஆல்ட் கீயுடன் சேர்த்து உபயோகிக்க வேண்டும். 2 கோடிட்டு இருந்தால் அவற்றை கண்ட்ரோல் கீயுடன் சேர்த்து உபயோகிக்க வேண்டும். Altering and deleting groups. Alteration of a group in a creation mode. சிங்கிள் குரூப்பின் கீழ் உள்ள கிரியேஷன் ஆப்ஷனை தேர்வு செய்யவும். பேங்க் சார்ஜஸ் என்று டைப் செய்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்றவற்றை தேர்ந்தெடுக்கவும். என்டர் கீயை அழுத்தி மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளவும். சிங்கிள் குரூப் கிரியேஷன் திரையில் புதியதாக குரூப்பை உருவாக்கும் போது முன்பு உள்ள குரூப்பையும் மாற்ற இயலும். பேஜ் அப் கீயை அழுத்தினால் ஆல்பபெட்டிக்கல் வகையில் பட்டியலிடப்பட்டுள்ள குரூப்பிலிருந்து கடைசி குரூப்பை காண்பிக்கும். தேவையான குரூப்பை தேர்வு செய்து அதில் வேண்டிய மாற்றங்களை செய்த பின்னர் என்டர் கீயை அழுத்தி மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளலாம். பேஜ் அப் கீயை அழுத்தினால் முந்தைய குரூப்பிற்கும், பேஜ் டவுன் கீயை அழுத்தினால் அடுத்த குரூப்பிற்கும் செல்லும். இவ்வாறு பட்டியலில் உள்ள குரூப்களை ஸ்க்ரால் செய்து காணலாம். இதே போன்ற வசதி எல்லா மாஸ்டர்ஸ்களிலும் உண்டு. குரூப்பின் பட்டியலை காண டிஸ்ப்ளே ஆப்ஷனை தேர்வு செய்யவும். குரூப்பை தேர்வு செய்து என்டர் கீயை அழுத்தவும். எந்த ஒரு மாற்றத்தையும் இந்த மோடில் செய்ய முடியாது. மாற்றங்கள் செய்ய ஆல்டர் ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து குரூப்பை செலக்ட் செய்து என்டர் கீயை அழுத்தவும். மாற்றங்கள் செய்த பின்னர் அவற்றை ஏற்றுக்கொள்ள என்டர் கீயை அழுத்தவும். ஒரு குரூப்பை டெலீட் செய்ய ஆல்டரேஷன் மோடில் மட்டுமே முடியும். ஆல்டர் மெனுவிலிருந்து லிஸ்டில் தேவையான குரூப்பை தேர்வு செய்து கொண்டு ஆல்ட் மற்றும் டி கீயை ஒன்றாக அழுத்தவும். இப்போது டெலீட் செய்ய வேண்டுமா என்று கேள்வி ஒன்று கேட்கப்படும். டெலீட் செய்ய வேண்டும் என்றால் எஸ், இல்லை எனில் நோ என்பதை தேர்வு செய்யவும். காப்பி ஆப்ஷன்ஸ் இன் குரூப்ஸ். சோர்வு தரும் வேலையான ஒரு நிறுவனத்தை மறுபடியும் உருவாக்கும் வேலையை டாலி மிகவும் சுலபமாக்குகிறது. டாலி நம்ம ஏற்கனவே உள்ள ஒரு நிறுவனத்தின் குரூப்களை மற்ற ஒரு நிறுவனத்திற்கு காப்பி எடுத்துக்கொள்ள உதவுகிறது. SSL சாஃப்டெக் என்பது நம்முடைய முக்கிய நிறுவனம். ஆல்பா கம்ப்யூட்டர்ஸ் என்பது மற்ற ஒரு நிறுவனம். முதலில் SSL சாஃப்டெக்கை தேர்வு செய்யலாம். அக்கவுண்ட்ஸ் இன்ஃபோ மற்றும் குரூப்பை தேர்வு செய்து சிங்கிள் குரூப் மெனுவை மாற்றவும். முன்பு உருவாக்கிய SSL சாஃப்டெக்கிற்காக பேங்க் ஆஃப் இந்தியாவை தேர்வு செய்யவும். F3 கீயை அழுத்தினால் தற்போது உள்ள நிறுவனத்தை மாற்ற முடியும். ஆல்பா கம்ப்யூட்டர்ஸை தேர்வு செய்யவும். தேவையான மாற்றங்களை செய்து பேங்க் ஆஃப் இந்தியா அக்கவுண்ட் என்று மறுபடியும் டைப் செய்யவும். மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள என்டர் கீயை அழுத்தவும். எஸ்கேப் கீயை அழுத்தவும். SSL சாஃப்டெக் என்பதை தேர்வு செய்து டிஸ்ப்ளே என்று சொன்னால் பேங்க் ஆஃப் இந்தியாவை காணலாம். ஆல்பா கம்ப்யூட்டர்ஸை தேர்வு செய்து டிஸ்ப்ளேவை அழுத்தினால் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கவுண்ட் என்பதை மட்டுமே காணலாம். இது போன்ற மாஸ்டர்களின் காப்பிகளை எடுப்பது சாத்தியமாவது எப்போது எனில் 2 அக்கவுண்ட்களும் ஒரே கம்ப்யூட்டர் சிஸ்டமில் இருந்தால்தான். இதற்கு மாற்று வழி யாதெனில் கம்பெனி விவரங்களை இம்போர்ட் மற்றும் எக்ஸ்போர்ட் டேட்டா ஆப்ஷன் கொண்டு மாற்றிக்கொள்ளலாம். F3 என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அது கம்பெனி விவரங்களை காப்பி மற்றும் மாற்றம் செய்ய பயன்படுகிறது. குறிப்பு: மேலே குறிப்பிட்ட வழியை பல்வேறு குரூப் மற்றும் வேறு மாஸ்டர்ஸ், அதாவது லெட்ஜர்ஸ், காஸ்ட் கேட்டகரிஸ் மற்றும் காஸ்ட் சென்டர்ஸ்களை காப்பி எடுக்க உதவும். கிரியேட்டிங் சிங்கிள் லெட்ஜர்ஸ். லெட்ஜர்ஸ்கள் தான் டிரான்சாக்ஷன்களை அடையாளம் கண்டு கொள்ள உதவுகின்றன. வவுச்சர் என்ட்ரீஸ்களுக்கு லெட்ஜர்கள் மிகவும் முக்கியமானவை. ஒரு கம்பெனியை உருவாக்கும் போது டாலி தானாகவே 2 லெட்ஜர்களை உருவாக்கும். கேஷ், கேஷ் இன் ஹேண்ட் குரூப், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். இவை பிரைமரி லெட்ஜரின் கீழ் உள்ளன. நீங்கள் இன்னொரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்டை உருவாக்க இயலாது, ஆனால் பல கேஷ் அக்கவுண்ட்ஸ்களை உருவாக்க முடியும். கிரியேட்டிங் a நியூ சிங்கிள் லெட்ஜர். அக்கவுண்ட்ஸ் இன்ஃபோவை தேர்வு செய்து லெட்ஜரை கிளிக் செய்யவும். பின்னர் சிங்கிள் லெட்ஜர் ஆப்ஷன் கீழ் கிரியேட் ஆப்ஷனை தேர்வு செய்தால் அக்கவுண்ட் லெட்ஜர் தனியாக உருவாகும். லெட்ஜரை 2 மோடாக உருவாக்கலாம். நார்மல் மற்றும் அட்வான்ஸ்ட் மோட்.
டிஃபால்ட்டாக லெட்ஜர் கிரியேஷன் திரை நார்மல் மோடில் தோன்றும். மோடை மாற்ற பட்டன் பேனலில் உள்ள F12 கான்ஃபிகர் பட்டனை அழுத்தி கான்ஃபிகுரேஷன் திரையை கொண்டு வரலாம். எஸ் என்ற ஆப்ஷன் அட்வான்ஸ் என்ட்ரிகளை மாஸ்டர்ஸ்களில் செயல்படுத்தவும் லெட்ஜர்களின் மெயிலிங் அட்ரஸை என்டர் செய்யவும் பயன்படுகிறது. என்டர் கீயை அழுத்தவும். இப்போது லெட்ஜர் திரை அட்வான்ஸ் மோடில் உள்ளதை கவனிக்கலாம். ஃபீல்டை பற்றி இப்போது விரிவாக அறியலாம். நேம் அனன்யாஸ் அக்கவுண்ட் என்று வழங்கவும். அலைஸ் தேவை என்றால் லெட்ஜரின் மாற்று பெயரை வழங்கலாம். அண்டர் கேபிட்டல் அக்கவுண்டை தோன்றும் பட்டியலிலிருந்து தேர்வு செய்யவும். ஆம் அல்லது இல்லை என்று மற்ற ஆப்ஷன்களுக்கு தேர்வு செய்க. தேவையெனில் முகவரி மற்றும் வரி பற்றிய தகவல்களை அளிக்கலாம். ஓப்பனிங் பேலன்ஸில் தொகையை வழங்கவும். என்டர் கீயை அழுத்தி பதிவுகளை ஏற்றுக்கொள்ளவும். டிஸ்ப்ளே அண்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் சிங்கிள் லெட்ஜர்ஸ். லெட்ஜர்ஸின் பட்டியலை காண டிஸ்ப்ளே ஆப்ஷனை தேர்வு செய்யவும். லெட்ஜரை தேர்ந்தெடுத்து என்டர் கீயை அழுத்தவும். இந்த மோடில் எந்த மாற்றமும் செய்ய இயலாது. மாற்றம் செய்ய ஆல்டர் ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து தேவையான லெட்ஜரை தேர்வு செய்த பின்னர் என்டர் கீயை அழுத்தவும். தேவையான மாற்றங்களை செய்த பின்னர் என்டர் கீயை அழுத்தி மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளலாம். லெட்ஜர்களை கிரியேஷன் மோடிலும் மாற்றம் செய்யலாம். அதை பற்றி பின்வரும் பாடத்தில் விவரித்திருக்கிறோம். லெட்ஜரை ஆல்ட்ரேஷன் மோடில் மட்டுமே நீக்கலாம். தேவையான லெட்ஜரை ஆல்டர் மெனுவின் கீழிருந்து தேர்வு செய்து ஆல்ட் மற்றும் டி கீயை ஒன்றாக அழுத்தினால் டெலிட் செய்ய வேண்டுமா இல்லையா என்று ஒரு கேள்வி எழும். லெட்ஜரை நீக்க எஸ் என்பதை அழுத்தவும் அல்லது நோ என்பதை தேர்வு செய்யவும். மல்டிபிள் லெட்ஜர்ஸ். மல்டிபிள் ஆப்ஷன் என்பது நம்மை பல்வேறு லெட்ஜர்களில் பணியாற்ற உதவி செய்து நமது நேரத்தை சேமிக்கிறது. மல்டிபிள் லெட்ஜரின் கீழ் உள்ள கிரியேஷன் ஆப்ஷனை தேர்வு செய்க. குரூப் பாக்ஸின் கீழ் உள்ள ஆல் ஐட்டம்ஸ் என்பதை தேர்வு செய்க. இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸின் கீழ் போஸ்டேஜ் என்று டைப் செய்யவும். டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கீழ் கேரேஜ் இன்வெர்ட்ஸ் மற்றும் ஸ்டாக் இன் ஹேண்டின் கீழ் ஸ்டாக் என்று டைப் செய்து என்டர் கீயை அழுத்தி விவரங்களை ஏற்றுக்கொள்ளவும். உருவாக்கப்பட்ட லெட்ஜர்களை காண டிஸ்ப்ளே ஆப்ஷனை தேர்வு செய்க. குரூப் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்பதை தேர்வு செய்து என்டர் கீயை அழுத்தவும். மாற்றங்கள் செய்ய ஆல்டர் ஆப்ஷனை தேர்வு செய்க. குரூப்களை தேர்வு செய்து அதில் மாற்றங்களை செய்து என்டர் கீயை அழுத்தி அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளவும். மல்டிபிள் லெட்ஜர் ஆல்ட்ரேஷன் ஸ்கிரீனில் உருவாக்கிய அல்லது மாற்றம் செய்யப்பட்ட லெட்ஜர்களை நீக்க முடியாது. வவுச்சர் டைப் கிரியேஷன். தினமும் நடக்கும் டிரான்சாக்ஷன்ஸ்களை ரெக்கார்ட் செய்ய வவுச்சர் நமக்கு உதவுகிறது. டாலியில் பல்வேறு ப்ரீடிஃபைன் வவுச்சர்கள் பல்வேறு டிரான்சாக்ஷன்களுக்காக உள்ளன. முன்பு இருக்கும் ஃபார்மேட்ஸ்களை மாற்றவும் வழிகள் உள்ளன. சிங்கிள் மோடில் மட்டுமே இதனை உருவாக்க முடியும். அக்கவுண்ட்ஸ் இன்ஃபோவிலிருந்து வவுச்சர் டைப்ஸ் ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து கிரியேட் ஆப்ஷனை கிளிக் செய்தால் வவுச்சர் டைப் கிரியேஷன் திரை தோன்றும். எக்ஸ்போர்ட் சேல்ஸ் என்று நேம் பாக்ஸில் தெரிவிக்கவும். சேல்ஸ் என்பதை ப்ரீடிஃபைன் வவுச்சர் டைப் பட்டியலிலிருந்து தேர்வு செய்யவும். வவுச்சர் நம்பரிங்கிற்கு ஆட்டோமேட்டிக் மெத்தட் என்பதை தேர்வு செய்யவும். அட்வான்ஸ் கான்ஃபிகுரேஷனை உபயோகிக்க எஸ் என்பதை தேர்வு செய்யவும். இந்த ஃபீல்டை எஸ் என்று தேர்வு செய்தால் வவுச்சர் டைப் கிரியேஷன் ஸ்கிரீன் தோன்றும். ரீஸ்டார்ட் நம்பரிங். வவுச்சர்களின் எண்ணிக்கையை முதலில் இருந்து தொடங்க டாலி நமக்கு அதிகாரம் அளித்துள்ளது. உதாரணத்திற்கு ஒவ்வொரு மாதத்திற்கும் வவுச்சர்களின் எண்ணிக்கை 1, 2, 3 என்று செல்லும். இந்த எண்ணிக்கையை டெய்லி, வீக்லி, மந்த்லி, இயர்லி அல்லது நெவர் என்று மாற்றியமைக்கலாம். ப்ரீஃபிக்ஸ் டீடைல்ஸ். பல்வேறு விதமான ப்ரீஃபிக்ஸ் விவரங்களை பல்வேறு காலத்தில் தேர்ந்தெடுக்கலாம் அல்லது ஏதேனும் ஒன்றையே தொடரலாம். ப்ரீஃபிக்ஸ் ஆனது
நாம் அப்ளிகபிள் ஃபார்மில் குறிப்பிட்ட தேதி முதல் அதே அப்ளிகபிள் ஃபார்மில் எதுவரை தொடர வேண்டும் என்று குறிப்பிட்ட தேதி வரை இயங்கும். எனவே இப்போது நாம் ப்ரிஃபிக்ஸை ஏப்ரலிலிருந்து மே வரை என்று செலக்ட் செய்யலாம். இங்கே கவனிக்கவும், நாம் அடுத்தடுத்து வரும் மாதங்களுக்கான ப்ரிஃபிக்ஸை தவிர்த்தால், அதாவது அப்ளிகபிள் ஃபார்மில் மந்த் ஃபீல்டில் தேதியை தரவில்லை என்றால், ஜூன் ஜூலை போன்ற அடுத்த மாதங்களுக்கான வவுச்சர்களில் ப்ரிஃபிக்ஸ் மே என்றிருக்கும். சஃபிக்ஸ் டீடைல்ஸ். ப்ரிஃபிக்ஸுக்கு பதிலாக சஃபிக்ஸ் விவரங்களை தேர்ந்தெடுக்கலாம். எஸ் அல்லது நோ என்ற ஆப்ஷனை தேவைக்கு ஏற்றவாறு தேர்வு செய்து தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். டிஸ்பிளே அண்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் வவுச்சர் டைப்ஸ். வவுச்சர் டைப் மெனுவிலிருந்து டிஸ்பிளே ஆப்ஷனை தேர்வு செய்யவும். தேவையான வவுச்சரை தேர்வு செய்து அதனுடைய ப்ரீடிஃபைன்ட் வவுச்சரில் ஃபார்மேட்டை காணலாம். ஆல்டரிங் வவுச்சர்ஸ். சில சமயங்களில் ப்ரீடிஃபைன்ட் வவுச்சர் ஃபார்மேட்களை மாற்ற வேண்டி வரும். ஒவ்வொரு வவுச்சரின் என்ட்ரிக்கும் அதனை பற்றிய விரிவாக்கத்தை எழுத மற்றும் அதனுடைய எண்ணிக்கையை மாற்றியமைக்க ஆல்டர் ஆப்ஷனை தேர்வு செய்து தேவையான மாற்றங்களை செய்யலாம். மாற்றங்களை செய்து என்டர் கீயை அழுத்தி மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளவும்.